திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயலில் உரக்கிடங்கில் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த ஆவடி மாநகராட்சி தூய்மை பணியாளர் பவுல் என்பவர் விஷவாயு தாக்கியதால் சிகிச்சைக்காக ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எட்வர்ட். என்ன நடந்தது? விவரங்கள். வணக்கம். ஆவடி நந்தவனூர் மேட்டூர் பகுதியை சேர்ந்தவர் பவுல். இவர் ஆவடி மாநகராட்சியில தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல இன்னைக்கு பணிக்கு வந்த நிலையில ஆவடி மாநகராட்சி டிசி சங்கர் என்பவர் திருமுல்லைவாயல் பகுதியில் உள்ள உரக்கிடங்கில் நீண்ட நாட்களாக அப்புறப்படுத்தாமல் இருந்த அந்த காய்கறி, பழங்கள், குப்பை கழிவுகளை அகற்றும்படி கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த பணியில ஆரோக்கியராஜ், பவுல் மற்றும் ராஜி ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது முன்னதாக ரவி என்பவர் இந்த உரக்கிடங்கில் இறங்கிய போது வாயு தாக்கி மயங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அதில் பணியாற்றி வந்த பவுல் என்பவரும் இந்த கழிவுகளை அகற்றும் போது திடீரென விஷவாயு தாக்கி அந்த தொட்டினுள்ளேயே மயக்கம் அடைந்துள்ளார். இதை கண்ட சக பணியாளர்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக அவரை தொட்டியில் இருந்து மீட்டு அவரை முதலுதவி சிகிச்சைக்காக ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில அவர் மேல் சிகிச்சைக்காக தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவருக்கு மருத்துவ சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மயக்கம் அடைந்து தொற்றின் உள்ளே விழுந்த பவுலை சக பணியாளர்கள் மீட்கும் அதிர்ச்சி வீடியோ காட்சிகளும் வெளியாகி தற்போது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி மாநகராட்சியில உரக்கிடங்கில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள், மாஸ்க், கையுறை போன்றவை எதுவும் இல்லாமல் பணியாளர் அந்த உரக்கிடங்கில் இறங்கி வேலை செய்து மயக்கமடைந்து தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சமம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.